வாழ்க வளமுடன், சுகம் சோழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். ஓம் காசி விஸ்வநாதரை போற்றி. இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் காசியே முதன்மையானது. அம்மனின் சக்தி பீடங்களில் இது மணிகர்ணிகா பீடமாகும். இங்குள்ள மூலவர் மரகதத்தால் ஆனவர் என்பது தனி சிறப்பு. உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் உள்ளது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயில். மூலவர் காசி விஸ்வநாதர், தாயார் விசாலாட்சி. கங்கையில் 64 தீர்த்த கட்டங்கள் உள்ளன. தீர்த்தங்கள் ஆதிகங்கை என்ற தீர்த்த குளம் உள்ளது. ஞானவாவி என்ற சிறு தீர்த்த கிணறு, மணிகர்ணிகா தீர்த்தம், சக்கர தீர்த்தம் முதலியன காசியில் உள்ள முக்கிய தீர்த்தங்களாகும். இதன் புராண பெயர் வாரணாசி, பனாரஸ், ஆனந்தவனம், மகாமயானம், அவிமுக்தம் என்பன. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நகரம் காசி. வாரணா, ஹசி என்ற நதிகளுக்கிடையே இவ்வூர் அமைந்துள்ளதால் வாரணாசி என்ற பெயரும் உள்ளது. கல்வியை வழங்கும் கிரகமான புதன் காசி விஸ்வநாதரை பூஜித்ததன் பலனாக நவகிரகங்களில் ஒருவராக கிரக பதவி பெற்றார். கல்வியில் சிறந்து விளங்க மாணவர்கள் காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தந்தருளும். காசி என்றால் ஒளி நகரம் என்பது பொருள். காசியில் இறந்து போவது சொர்க்கத்தை தரும் என்றும் சொல்வார்கள். இங்கே இறந்து போகும் பறவைகள், மிருகங்கள் மற்றும் சகல ஜீவராசிகளுக்கும் மரணம் நேரும்போது அவற்றின் காதுகளில் ராமநாமத்தை சிவபெருமான் ஓதுகிறார் என்பது ஐதீகம். ஓம் என்ற பிரணவத்தை ஓதுவதாகவும் சொல்லப்படுவதுண்டு. வியாச காசியில் வியாசர் வழிபட்ட சிவலிங்கத்தை வழிபட்டால்தான் காசிக்கு வந்த முழு பலனையும் அடைய முடியும். காசி காவலராக விளங்கும் பைரவர் கோவிலில் தரப்படும் காசி கயிறு என்னும் கருப்பு கயிறு கட்டிக்கொண்டால் நம்மை தீய சக்திகள் அண்டாது. கங்கையில் நீராடினால் நமது தேகம் புனிதம் அடைகிறது. விஸ்வநாதரை தரிசித்தால் உயிர் புனிதம் அடைகிறது. ஞானவாவியை தரிசித்தால் அறிவு புனிதம் அடைகிறது என்று முனிவர்கள் பலர் கூறியுள்ளனர். நம் நாட்டில் உள்ள முக்தி தலங்கள் 7னுள் காசி தலையாய முக்தி தலம் ஆகும். காசி என்று சொன்னாலே புண்ணியம் கிடைக்கும். இங்கு அருள்பாலிக்கும் அன்னபூர்ணி தாயார் இறைவனுக்கும் மக்களுக்கும் உணவு வழங்கி சக்தியூட்டுகின்றார். காசியின் கங்கை கரையில் நம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் முதலிய வைதிக சடங்குகள் செய்யலாம். அதனால் நம் முன்னோர்களும் புனிதம் அடையலாம். இங்கு நடைபெறும் சப்தரிஷி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். காசியில் தவமிருந்த திருமாலிடம் சிவபெருமான் வேண்டும் வரம் யாதென கேட்டார். திருமால் இங்கு பிரதிஷ்டை செய்த ஜோதிர்லிங்கத்திலிருந்து எப்பொழுதும் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், இத்தலம் வந்து கங்கையில் நீராடும் மக்களுடைய பாவங்களை போக்க வேண்டும் எனவும், சிரார்த்தம் செய்தால் அவர்கள் பாவம் எல்லாம் விலகி புனிதம் அடைந்து ஸ்வர்க்கம் போக வேண்டும் எனவும் வரம் வேண்டினார். சிவபெருமானும் அவர் கேட்ட வரம் தந்து இன்றும் மக்களுக்கு அருள் பாலிக்கின்றார். ஓம் காசி விஸ்வநாதரை போற்றி. ஓம் காசி விசாலாட்சி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ அன்னபூரணி போற்றி. ஓம் ஸ்ரீ காசி கால பைரவா போற்றி போற்றி.